ராசியில் இருந்து பலவிதமான துன்பங்களை கொடுத்து கொண்டிருந்த கேது பகவான் இந்த ஆண்டு பெயர்ச்சியாகி 12ஆம் இடத்துக்கு போயிடுவார். இப்போ தங்க மேல் இருந்து வந்த தேவையில்லாத குற்றம் குறைகள் பழி பாவங்கள் விளக்கப்படும். 5ஆம் இடத்துல ராசிநாதன் புதன் செவ்வாய் சுக்கிரன், புத ஆதித்ய யோகம், புத மங்கள யோகம், ஆதித்ய மங்கள யோகம், பலவிதமான யோகங்களோடு இருக்கு. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் தேவையான அளவுக்கு வருமானம் இருக்கும். ஆனா சுப செலவுகளால் மகிழ்ச்சி ஏற்படுவதற்கு மட்டுமல்லாமல் சுப செலவுகளால் உறவுகளின் வருகையும் ஏற்படுகின்ற வாய்ப்பு இந்த வருஷம் இருக்கு. அஷ்டம சனியாக வருகிறார். நான் பயமுறுத்துவதாக நினைக்க வேண்டாம், தயவு செய்து ஒரு எச்சரிக்கையாக கூட எடுத்துக்கோங்களேன், எச்சரிக்கை மணியாக கூட எடுத்துக்கோங்களேன். இந்த காலகட்டத்தில் ஒரு சில நல்ல விஷயங்கள் காலதாமதமாகி ஆனால் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கக்கூடிய ஒரு வேலையை குரு பகவான் பண்ண போகிறார். 12ஆம் வீட்டில் உட்கார்ந்து 5ஆம் அதிபதி 11ல் போறாரு, 11ஆம் அதிபதி 5ல். இந்த பரிவர்த்தனா யோகம் ரொம்ப அற்புதமா இருக்குங்க. குரு மறையறாரு. ஆனா அவரு அட்டமாதிபதி மறையிறது நல்லது தானே. கெட்டவராக இருந்து ஒருவர் மறைவது நல்லது. அன்பார்ந்த எங்களுடைய மகம் பூரம் உத்திரம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசி நேயர்களுக்கு 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கு? 2025 பார்த்தீங்கன்னா பலவிதமான துன்பங்கள்ல இருந்தீங்க. அதிலிருந்து இந்த ஆண்டு நாச்சும் ஏதாவது ஒரு விடிவு காலம் கிடைக்குமா, நன்மைகள் நடைபெறுமா அப்படின்னு எதிர்பார்த்துன்றோம். 2026 அப்படிங்கிறது மிகச்சிறப்பான ஒரு நன்மையை தரக்கூடிய ஆண்டாக தான் அமையுது. சிம்மராசி அப்படிங்கும் பொழுது பொதுவாகவே ஒரு நிர்வாகத்திறமை, ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், தலைமை பொறுப்பு, அரசாங்கத்தில் பெரிய பெரிய பதவிகள், முன்கோபங்கள் அதிகமாக இருக்கிறது, ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு, நேர்மையாக இருக்கணும். இந்த மாதிரி 10 பேர் இருந்தால் நீங்கள் தான் அங்கே லீடர்ஷிப்பாக இருக்கிறது. ஏன்னா சூரியன் நவக்கிரகத்துக்கு அதிதேவதை சூரியன், சூரியனுடைய ராசி சிம்மம். இப்போ சிம்ம லக்னம், சிம்ம ராசி, இவங்க எல்லாமே ஒரு தலைமை பொறுப்பு, சொல்லிக் கொடுக்கக்கூடியது, கரெக்டாக இருக்கிறது, இப்படியெல்லாம் தான் இருப்பாங்க. அப்பேற்பட்ட தங்களுக்கு 2026 கிரகங்கள் என்ன பண்ணுதுன்னு பார்த்தால், ராசியில் இருந்து பலவிதமான துன்பங்களை கொடுத்து கொண்டிருந்த கேது பகவான் இந்த ஆண்டு பெயர்ச்சியாகி 12ஆம் இடத்துக்கு போயிடுவார். இப்போ தங்க மேல் இருந்து வந்த தேவையில்லாத குற்றம் குறைகள் பழி பாவங்கள் விளக்கப்படும். தேவையில்லாத கரை அப்படிங்கிறது, நீங்கள் நல்லவர்கள் தான். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பணமேரத்துக்கு அடியில் உட்காந்து பால் குடித்தாலும் பார்க்குறவங்களுக்கு கல்லுன்னு தெரியுன்றதுலாம் அந்த காலத்து பழமொழி. அப்போது நாம் நல்லவர்களாகவே இருந்தாலும் நம்மளுடைய செயல்பாடுகள், தோற்றங்கள், பேச்சுக்கள், எண்ணங்களை வைத்து நாம் தவறாக சித்தரிக்கப்பட்டிருப்போம். அப்பேற்பட்டு நம்ம மேலே இருந்து வந்த இந்த குற்றங்கள் குறைகள் விலகப்பட்டு நம்மளுடைய உண்மையான நேர்மையான ஒரு ஸ்வரூபம் அப்படிங்கிறது தெரிய வரும். எப்பன்னா இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் மிக மிக நன்மைகளை கொடுக்கும். இறை வழிபாடுகளில் எண்ணங்கம் மேலும், கோவில் எடுத்து நடத்தக்கூடிய அமைப்பு, ஆலய நிர்வாகம் பண்ணுறது, ஆலயம் கட்டுதல், ஆலயத்திற்கு பயணங்கள் செல்வது, ஆன்மீகத்தில் நாட்டம், தியானம், தபம், ஜபம், யோகம், இதெல்லாம் பண்ணலாம். குறிப்பாக சொல்லணும்னா சட்டம், நீதிமன்றம், காவல்துறை, இராணுவம், சினிமா, பத்திரிகை, பிரஸ், மீடியா, கேளிக்கைத்துறை, விளையாட்டுத்துறை, இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு 2026ஆம் ஆண்டு பலவிதமான நன்மைகளை தரும். தங்கள் மேல் இருந்து வந்த சட்ட ரீதியான நீதிமன்ற வழக்கு வியாஜ்யங்கள் வெற்றியை கொடுக்கும். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். திடீர் வெளிநாடு பிரயாணம் சில பேருக்கு கிடைக்கும். சிம்மராசியில் இருக்கிறவங்க 2026 திடீர்னு எதிர்பார்க்காமல் அந்நிய தேச பயணம் மேற்கொள்ளலாம். ராசியில் இருக்கக்கூடிய ஆரம்பத்தில் 11ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார், மிகச்சிறப்பு. திருமண பேச்சுக்கள் கைகூடும், வேண்டாம்னாலும் திருமணம் நடக்கும். 2026 ஆரம்பத்தில் கல்யாணம் நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் கல்யாணம் நடக்கும். விரும்பிய வரணை அடையக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். வீட்டில் பெரியவங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம். வீட்டிற்கு தேவையான பொன் பொருள், ஆடை, ஆபரணங்கள், என்னென்ன பொருட்கள் தேவையோ, அழகு சாதன பொருட்கள், மின்சாதன பொருட்கள், இதெல்லாம் வாங்கலாம். 5ஆம் இடத்துல ராசிநாதன் புதன் செவ்வாய் சுக்கிரன், புத ஆதித்ய யோகம், புத மங்கள யோகம், ஆதித்ய மங்கள யோகம், பலவிதமான யோகங்களோடு இருக்குது. அசையாத சொத்துக்கள், கண்டிப்பாக சொந்த வீடு வாங்கக்கூடிய நேரம் சிம்மராசிக்கு வந்தாச்சு. ஏன்னா 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சூரியன் ராசிநாதன் ஆட்சி பலம், செவ்வாய் மனைகாரகன், வீடுகாரகன், அங்கேயே சூரியனோடு சேர்ந்து இருக்கார். பூர்வீக சொத்துக்கள் லாபம், தகப்பனார் வழி சொத்துக்கள் லாபம், வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு கட்டலாம், கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது, நிலபுலன்கள் வாங்கி போடுவது, இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி பூமி தொழில் பண்ணக்கூடியவர்கள், விவசாயம் பண்ணுறவர்கள், ரியல் எஸ்டேட், நிலத்தடி நீர் அகழ்வாராய்ச்சி, நெடுஞ்சாலை பணியாளர்கள்,
தொல்லியல் துறை ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள், மருத்துவர்கள், அதே மாதிரி நூல், பருத்தி, பஞ்சு, ஜவுளி சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை. புதனும் அதில் இருக்கிறதுனால கல்விக்கூடங்கள், கல்விச்சாலைகள், கல்லூரிகள், இந்த மாதிரி அகாடமி, பயிற்சி நிறுவனங்கள், சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடங்கள், பயிற்று வைக்கக்கூடிய இடங்கள் வைத்து நடத்தக்கூடியவர்களுக்கும் நன்மை. ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு பெயர் வாங்கலாம், நன்மைகள் அதிகரிக்கும். 7ஆம் இடத்துல சனி ராகு சேர்க்கை மிகச்சிறப்பு. பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள். விவாகரத்தே ஆகியிருந்தாலும் மீண்டும் சேரலாம், அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் மூலம் நன்மைகள் உண்டாகும். சில பேருக்கு நரம்பு சம்பந்தமான கோளாறுகள், வாகன விபத்து அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக சிம்மராசி நேயர்கள் சொந்த ஜாதகத்தை ஒரு தடவை இந்த ஆண்டுக்குள்ளே பார்த்துடணும். இந்த பதிவை கேட்டோடனே சொந்த ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்திங்கன்னா தெளிவு கிடைக்கும், வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறது. நண்பர்கள் மூலம் நன்மைகள் ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள் சாதகமாக இருக்கும். குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த எலக்ட்ரானிக், மின்வாரியம், மின்சாதன பொருட்கள் சம்பந்தமாக பணியாற்றக்கூடியவர்களுக்கு மிகச் சிறப்பானதொரு யோகம் அப்படிங்கிறது ஏற்படும். சிம்மராசின்னு எடுத்துட்டால் 2026 இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா பண்ணலாம். முதலீடுகள் மூலம் லாபங்களை பெறலாம். ஒரு 95% நன்மைகள் அப்படின்னே சொல்லலாம். இருக்கிற நிலவரங்கள், பயிற்சிகளை வச்சு பார்க்கும் பொழுது கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள், கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்களுக்கு 90% நன்மைகள். சுயதொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் செய்பவர்களுக்கு 95% நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த சிம்மராசி நேயர்கள் இந்த ஆண்டு அதிர்ஷ்டமான வண்ணம் சிவப்பு, அனுகூலமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் பிரதோஷ காலத்தில் நந்தியம் பெருமானை வணங்கணும். அன்பார்ந்த நேயர்களே, நாம் இதுவரைக்கும் பொதுவாக கோச்சார ரீதியான கிரகங்களை வைத்து, நான் முதல்ல சொல்லியிருக்கேன், கோ அப்படின்னா கிரகங்கள், சாரம் அப்படின்னா பயிற்சியாகுதல். அப்போ இந்த 9, அதாவது கோள்களின் சாரம் கோச்சாரம்னு சொல்லுவாங்க. கோள்கள் சாரம்னா ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது. நாமெல்லாம் எப்படி ஒரே இடத்துல உட்காந்துருக்க முடியாது. நான் உட்காந்துருக்கேன்னா இங்கேயே 24 மணி நேரம் உட்கார முடியாது. அங்கேயும் இங்கேயும் அலையிற மாதிரி கிரகங்களும் ஒரே ராசியிலேயே, ஒரே இடத்துலையே, ஒரே வீட்டிலே இருக்காது. வீடுன்னு சொல்லக்கூடியது தான் ராசிகளைத்தான் வீடுன்னு சொல்லுவோம். நமக்கு வீடுங்கிற மாதிரி கிரகங்களுக்கு வீடுன்னு சொல்லக்கூடியது இந்த 12 ராசிகள். ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒவ்வொரு ராசி சொந்த வீடு. சொந்த வீடாக இருந்தாலும் அந்தந்த வீட்டிலே அந்தந்த கிரகங்கள் தங்காது. ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போயிண்டும் வந்துட்டும் இருக்கும். அதற்கு கால அவகாசங்கள் உண்டு. சூரியன்னா 1 மாத காலம், சந்திரன் 2.5 நாட்கள், செவ்வாய், புதன், சுக்கிரன் 1.5 மாதம், சனி பகவான் 2.5 ஆண்டுகள், ராகு கேது 1.5 வருஷம், குரு பகவான் 1 வருஷம். இப்படி பயிற்சியாகி கொண்டு இந்த 1 வருஷத்துக்குள்ளே இந்த குரு, ராகு, கேது இவாளெலாம் பயிற்சியாவா 2026க்குள்ளே. அதெல்லாம் வச்சு தான் நம்ம என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே பயிற்சியாகி நமக்கெல்லாம் என்னென்ன நன்மை தீமைகளை கொடுக்குது அப்படிங்கிறத ஜென்ரலாக பொதுவான பலன்களாக பார்த்துருக்கோம், காம்பவுண்டாக. அது போக அவரவர்களுக்கென்று ஒரு சொந்த ஜாதகம் இருக்கும். நாம் பிறந்த நேரத்தில் இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னா இந்த நேரம், இந்த நட்சத்திரம், இந்த ராசி, இந்த லக்னம், இதில் இப்போ என்ன 9 கிரகங்களும் இந்த டைமில் என்னென்ன கட்டத்தில் இருக்கோ அது இப்போ பிறக்கிற குழந்தைக்கு சொந்த ஜாதகமாக அமையும். இந்த சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது தான் 100க்கு 100% அவன் தலையில் எழுதக்கூடிய விதி. அது பிரகாரம் தான் அன்றாடம் நடக்கும். மற்றபடி இந்த கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் பொதுவான பலன்களை குறிக்கும். 10ஓட 11 அப்படி சொந்த ஜாதகத்தில் நம்ம குறிப்பிடக்கூடிய பலன்கள் மாறவே மாறாது. இதுதான் நடக்குன்னா அவனுக்கு மட்டும் இண்டிவிஜுவலாக இதுதான் நடக்கும். மேஷராசியில் பிறக்கிறான், ஒருத்தர் முதலமைச்சராக இருக்கலாம், ஒருத்தர் ரொம்ப லோவில் இருக்கலாம், ஒருத்தர் கையில் அடிபடலாம், ஒருத்தர் கை நல்லா இருக்கலாம். இதெல்லாம் பொது பலனில் வராது. இண்டிவிஜுவலாக தனியாக எனக்குன்னு நான் பார்க்கும் பொழுது எனக்கு இந்த நேரத்தில் இந்த கஷ்டங்கள் தான் வரும், இதைத்தான் நான் அனுபவிப்பேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு சொந்த ஜாதகம். அப்போது நம்ம என்ன தான் இந்த புத்தாண்டு பலன்களை நான் தெளிவாக விரிவாக சொல்லியிருந்தாலும் எதற்கும் ஒரு முறை நமது நேயர்கள் தங்களுடைய சொந்த ஜாதகத்தை முழுமையாக பார்த்து தெரிஞ்சு இந்த வருஷத்தில் நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதை பண்ணலாம், இந்த நன்மைகள் இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் நமக்கு நடக்க போகுது, அந்த அரிய வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்படிங்கிறதெல்லாம் அதை வச்சு தான் இன்ன தசாபுத்திகள் நடக்குது, இன்ன லக்னம் நமக்கு, இன்ன கிரக நிலவரங்கள், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அவசியம் வாழ்க்கையில் ஒரு தடவை சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, ஸ்க்ராலிங்கில் என்னுடைய நம்பரான 9865 98370 இந்த நம்பர் என்னுடைய நம்பர், இது வரும். இதற்கு உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சி வச்சு முழுமையாக உங்களுடைய சொந்த ஜாதகத்தை 9 கிரகங்களையும் ஆராய்ந்து பார்த்து கொண்டு தெரிஞ்சுருந்தீங்கன்னா அதில் ஏதாவது பரிகாரங்கள் இருந்தாலும் அதை பண்ணிட்டு அதிலிருந்து அன்றோடு வெளியில் வந்துட்டோம்னால் வாழ்நாள் முழுவதும் இந்த 9 கிரகங்களும் நமக்கு
எப்போவுமே இடையூறுகள் செய்யாது, நமக்கு சாதகமாக இருக்கும். இதுதான் மெயின் பாயிண்ட். அதில் ஏதாவது ஒரு சின்ன கரும்புள்ளி, சின்ன ஒரு தோஷம் இருந்தாலும், எந்த நல்லது வந்தாலும் நம்மளால் அதை அனுபவிக்க முடியாத ஒரு கஷ்டத்தில் இருந்துருப்போம். இது முக்கியமான கருத்து, தெரிஞ்சுக்கணும். அதனால் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை விலகி நீங்கள் எல்லாம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிம்ம ராசி நண்பர்களுக்கான வருடாந்திர பலன்கள், புது வருட பலன் 2026 எப்படிப்பட்ட பலன்களை தரும்? அவமானங்கள், ஏமாற்றங்கள், துரோகங்களால் பாதிக்கப்பட்டிருக்கும் சிம்மராசி நண்பர்களுக்கு மாற்றங்கள் தரக்கூடிய, மகிழ்ச்சி தரக்கூடிய ஆண்டாக இந்த 2026 இருக்க போகிறது. எதால மகிழ்ச்சி? சொத்து சேர்க்கை, குழந்தை பாக்கியம், குழந்தைகளின் வளர்ச்சி, உங்களுடைய வியாபார வளர்ச்சி, இப்படி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வருது. அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. சுப செலவுகளால் மகிழ்ச்சி ஏற்படுவதற்கு மட்டுமல்லாமல் சுப செலவுகளால் உறவுகளின் வருகையும் ஏற்படுகின்ற வாய்ப்பு இந்த வருஷம் இருக்கு. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் வேலைக்காக காத்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான், அதாவது நீங்கள் பிரயத்தனப்படணும். மற்றவங்களுக்குலாம் எப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் போட்டால் வேலை கிடச்சிரும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்ளிகேஷனை போட்டு அதுக்கு ஒரு 2 ரெக்கமெண்டேஷனை வாங்கிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணால் இன்டர்வியூவில் ஒரு 100 பேர் உட்காந்து உங்களுக்கு காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. கொஞ்சம் பிரயத்தனப்பட்டு கஷ்டப்பட்டால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஆனால் கடைசியில் ஜெயிச்சிருவீங்க. அதனால் கவலைப்பட வேண்டாம். இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால அடிக்கடி சண்டை. வீட்டில் எதுக்கு எடுத்தாலும் சண்டை இருக்குது. நீங்கள் பேசினாலே கத்தல், சண்டை, அதிகாரமான வார்த்தைகள் இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் பேசுறது காது கொடுத்து கேட்க முடியாது. அந்த அளவுக்கு கருணை கொடூரமாக கத்துவீங்க. கோபத்தில் வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதே சமயம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் எதிரிகள் விலகி போவார்கள். உங்கள் எதிரிகள் உங்களை பார்த்தாலே பயந்து நடுங்குறாங்க. ஐயோ இந்த ஆளா, ஐயோ அச்சச்சோ இவரா, இவர்கிட்ட நம்ம எப்படி பேசுறது, அந்த அளவுக்கு உங்ககிட்ட பயம் இருக்குது. நீங்கள் ப்ரொஃபஷனல் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகாரமாக பேசுவீங்க. உங்களுடைய ப்ரொஃபஷனலில் வேலை சம்பந்தமாக உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் வார்த்தை விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கீங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் கோபமாக பேசுகிறீங்க. கோபத்தை குறைச்சிக்கிட்டாலே இந்த வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்க போகிறது. வருமானம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் தேவையான அளவுக்கு வருமானம் இருக்கும். ஆனால் சேமிப்புக்கான வருமானம் இருக்காது. நீங்கள் வருமானத்தை எப்படி சமாளிக்க போகிறீங்கன்னு தான். செலவு சமாளிக்க போகிறோம், ஆனால் வருமானத்தையும் சேர்த்து சமாளிக்கிறோம். ஏன்னா வருமானம் 10 ரூபா வந்ததுன்னா உங்களுக்கு 10 ரூபா 50 பைசா செலவு இருக்குது, இல்லை 9 ரூபா 50 பைசா செலவு இருக்குது. அந்த மினிமல் அமௌண்ட் மட்டும்தான் சேமிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சேமிப்பை அதிகப்படுத்துவதற்கு இந்த வருஷம் கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக இருக்குது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சுப செலவுகள் அதிகரிக்கும், அதனால் மகிழ்ச்சி இருக்கும்னு சொன்னேன். அதனால் நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம், பிரார்த்தனை என்ன அப்படின்னு கேட்டால், உங்கள் எதிரிகளை வெல்லக்கூடிய வகையில் சரவேஸ்வரர் வழிபாடு செய்ய வேண்டும். கூடவே துர்கா சப்தஸ்லோகி, இந்த துர்கா சப்தஸ்லோகியை சனி உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற வரைக்கும் சொல்லிட்டு இருங்கோ. உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய பிரச்சனைகள் கூட சூரியனை கண்ட பனி போல் விலகும். இந்த 2026 புது வருஷத்துக்கான பலன்களை இப்போ நம்ம பார்த்தோம். உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். எல்லாமே நல்லதாக இருக்குது. பட் இருந்தாலும் இந்த பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படி பொருந்துறது, ஏன்னா லக்னத்துக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள டைரக்ட் எண்ணில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேரில் வரலாம். இல்லை வாட்ஸ்அப் எண்ணில் நீங்கள் பலன்களை அறிந்து கொள்ளலாம், ஆடியோ பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். இதற்கு தனி கட்டணம் உண்டு. இதன் மூலமாக உங்களுடைய 2026வது ஆண்டை வெல் பிளான்டு ஆண்டாக அமைத்து வளர்ச்சியை நோக்கி பயணிக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். சிம்ம ராசிக்கு 2026 என்ன பலன்களை தரப்போகிறது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது இது கொஞ்சம் சுமாரான ஒரு ஆண்டாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் காரணம், இந்த இடத்துல குருவை சொல்வதை விட, ஏன்னா குருங்கிறவரு முழு சுபகிரகம், அவர் நன்மை செய்வதற்கான ஒரு தன்மையை பார்த்துக்கிட்டு இருப்பார் ஒழிய கெடுதல் அப்படிங்கிறத பெரிதாக செய்ய மாட்டார்.
ஆனால் சனியை பொறுத்த அளவுக்கு அப்படியா கிடையாது. அவர் அப்படியே ஆப்போசிட். அவர் வச்சு செய்வார். அதுவும் மற்றவங்களுக்கு 100 பங்குன்னா சிம்மத்துக்கெல்லாம் 110 பங்கு எக்ஸ்ட்ராவாகவே வச்சு செய்வார். காரணம், சூரியன் தந்தை, சனி மகன். தந்தைக்கும் மகனுக்கும் ஆகவே ஆகாது. சூரியன் வெளிச்சம்னா சனி இருட்டு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நீரும் நெருப்பு மாதிரி கொஞ்சம் கூட ஒத்து வராது. அப்படிப்பட்ட சனி அஷ்டம சனியாக வருகிறார். நான் பயமுறுத்துவதாக நினைக்க வேண்டாம் தயவு செய்து. ஒரு எச்சரிக்கையாக கூட எடுத்துக்கோங்களேன், எச்சரிக்கை மணியாக கூட எடுத்துக்கோங்களேன். ஸோ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பதை வைத்து கொண்டு புதிதாக ஒரு முயற்சி செய்கிறேன், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், இப்போ தான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆசையை காட்டுவாங்க. இதில் முதலீடு பண்ணு, இன்னைக்கு நீ 100 ரூபா போட்டிங்கன்னா நாளைக்கு உனக்கு 1 லட்ச ரூபா வரும்பா. திடீர்னு போய் கிரிப்டோவில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அந்த 100 போனால் பரவாயில்ல, -1000 நிற்கும். அதுவும் உங்கள் தலையில் தான் விடியும். ஸோ தயவு செய்து அது போன்ற எந்தவித ஒரு பான்சி ஸ்கீம்லையும் போய் பணத்தை முதலீடு பண்ணிட்டு இருப்பதையும் இழந்து விட்டு நிற்காதீர்கள். சனி அதற்கான வழியை போட்டு கொடுப்பார், உங்களுடைய ஆசையை தூண்டுவார். ஒருத்தவங்க யாராச்சும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் உங்களை இன்வெஸ்ட் பண்ண சொல்லி வராங்கன்னா, இது நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேனே ஒழிய பல வழிகளில் இது நடக்கலாம். அப்படி ஒரு வாய்ப்பு வருதுன்னா, வியாபார வாய்ப்பாக இருக்கலாம். இந்த வியாபாரத்தில் இப்போ முதலீடு பண்ணு, இப்போ இதுக்கு தான் நல்ல மார்க்கெட்டு, இந்த லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணு, இப்போ இது மாதிரி ரேட்டு மறுபடியும் கிடைக்காது எல்லாம் சொல்லுவாங்க. கையில் இருக்கிற காசெல்லாம் திரட்டி கொண்டு போய் எக்ஸ்ட்ரா கடன் வாங்கி போய் போடுவீங்க. அது உங்களை சிக்கலில் மாட்டி விட்டுரும். மறுபடியும் மீண்டு வருவதற்கு 10-12 வருடங்கள் ஆகக்கூடிய அளவுக்கு சிக்கலில் மாட்டி விட்டுரும். ஸோ எப்பெல்லாம் நீங்கள் இது மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ளுக்கு உங்களை காலம் இழுக்குதோ, இந்த 2026 அது மாதிரி விஷயங்கள் உங்களை இழுக்கும்போது, நான் நாளைக்கு யோசித்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு வந்துட்டீங்கனாலே அந்த செகண்டே நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிறத மனசில் இருத்தி வச்சுக்கோங்க. பெரிய அளவுக்கு உங்களுக்கு கெடுதல் நடந்து விடாத வண்ணம் குரு உங்களை பார்த்து கொள்ள போகிறார். குருவை பொறுத்த வரைக்கும் அவர் முழு சுபகிரகம். அவர் 12ஆம் வீட்டிற்கு வருகிறார். 12ஆம் வீட்டில் நின்று அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது மிக சுபத்தன்மை அடைகிறது. உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் தட்டி போகாத வண்ணம் அது சேஃப்கார்டு பண்ணும். காலதாமதம் வேணா ஆகும். இந்த காலகட்டத்தில் ஒரு சில நல்ல விஷயங்கள் காலதாமதமாகி, ஆனால் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கக்கூடிய ஒரு வேலையை குரு பகவான் பண்ண போகிறார் 12ஆம் வீட்டில் உட்கார்ந்து. ஏன்னா குருவுக்கு 5, 7, 9 பார்வைகள். சூரியனுக்கு அவர் மிகவும் நன்மை செய்வார். ஸோ நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நிறைய சித்தர்களுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. இந்த காலகட்டத்தில் ஜீவ சமாதி அடைந்த சித்தர்களுடைய ஆலயத்திற்கு செல்ல செல்ல நீங்கள் இந்த 2026ஐ மிக கவனமாக கடந்து வந்து விடலாம். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது 2026க்கான மேஜரான கிரகங்கள் உங்களுக்கு என்ன நன்மை பண்ண போதா, தீமையை பண்ண போதா அப்படிங்கிறத எல்லாமே இப்போ நீங்கள் விரிவாக உங்களுக்கு புரிந்திருக்கும். அதுலேயும் முழுமையாக நம்ம வாழ்நாள் முழுமைக்குமான நன்மைகள் கிடைக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணுங்கிறத நான் பகுதியின் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்திருப்பேன். அது என்னன்னா, எண்கணித ரீதியாக ஒரு மனிதனுக்கு உங்களுடைய பிறந்த தேதியின் படியும் கூட்டு எண்ணின் படியும், அது ஒவ்வொரு டேட் ஆஃப் பர்த்துக்கும் டோட்டல்னு ஒன்று இருக்கும் இல்லையா. உதாரணத்திற்கு 1/1/2026னா அது அப்படியே ஒரு பேப்பர் எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போட்டிங்கன்னா வரக்கூடிய கூட்டுத்தொகையும் 1ஓட 1 நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா 2ஆம் எண் வருவதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுதான் பிறந்த தேதி கூட்டு எண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த 2 எண்களுக்கும் பொருத்தமானதாக ஒருவருடைய பெயரை திருத்தி அமைத்து கொள்ளும் பொழுது, நல்லா கேட்டுக்கோங்க, உங்கள் பெயரை முழுசாக மாற்றுவது கிடையாது, திருத்தி அமைத்து கொள்ளும் பொழுது அந்த இடத்துல உங்களுடைய பெயரே மந்திரமாகவும் உங்களுடைய உடலை இயக்கக்கூடிய எந்திரமாகவும் உங்கள் லைஃப் செயல்பட ஆரம்பிச்சிடும். எத்தனையோ பெரிய பெரிய மனிதர்களுடைய வாழ்க்கை புரட்டி போட்டிருக்கு இந்த எண்கணித பெயர் அப்படிங்கிறது. ஏஆர் திலீப்பாக இருந்தது வரைக்கும் அவருக்கு கிடைக்காத வாய்ப்புகள் அவருடைய திறமையை மகுடத்தில் ஏற்றி வைத்தது ஏஆர் ரஹ்மான் என்று மாறிய பொழுது. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது மாதிரி எல்லா பெரிய மனிதர்களுக்குமே இயற்பெயர்னு ஒன்று இருக்கவே செய்துச்சு. அது கொடுக்காத வாய்ப்பை அவர்களுடைய லக்கியான நேம் நம்பர் உருவாக்குனுச்சு.
இதை பார்க்கக்கூடிய உங்களுக்கு உங்க பெயர் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் இலவச பொது பலன்களாக தருவதாக இருக்கேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய முழு பெயர், அப்புறம் உங்களுடைய வியாபார பெயர். ஏதாச்சும் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா வியாபார பெயரையுமே நீங்கள் அனுப்பலாம். பிறந்த குழந்தைக்கு நீங்கள் பேர் எதுவும் உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அந்த குழந்தையுடைய பிறந்த தேதியும் பேரையுமே கூட நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அவங்களுக்கு அது பொருந்திருக்கா இல்லையாங்கிற தகவல்களை நான் அனுப்பி வைப்பேன். அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறதையுமே அதில் நான் தெளிவாக சொல்லுவேன். என்னுடைய அனுபவத்தில் இந்த 20 வருட காலத்தில் நிறைய மனிதர்களுடைய வாழ்க்கை ஏற்கனவே இருந்த நிலையை விட அப்படியே மாறி இருக்கு. ஸோ அதற்கான வாய்ப்பை இறைவன் உங்களுக்கு இப்போது வழங்கி இருக்கிறார். உங்களுடைய பெயர் பொருந்தவில்லை என்றால் நீங்கள் என் மூலமாக நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கொள்ளலாம். உங்கள் லைஃபுமே மாறும் அப்படிங்கிறதுக்கு இறைவனே உத்தரவாதம். அப்படிங்கிறதுனால என்னுடைய வாக்கில் நான் இறைவனை முன்னிறுத்தி தான் நான் பலனை சொல்கிறேன். அதுதான் என்னுடைய கிளையண்ட்ஸையுமே வாழ வைக்குதுங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இந்த 2026 உங்களுக்கு வெற்றிகரமான ஆண்டாக அமையட்டும் என்று கூறி அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சிம்ம ராசியாகிய உங்களுக்கு இந்த 2026 எந்த மாதிரி பலன்கள் அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போங்க. சிம்ம ராசிக்கு கவனிச்சிங்கன்னா இந்த வருடம் ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டிய வருடமாக அமையுது. அதனால் வளர்ச்சி குறைஞ்சிருமா அப்படிலாம் நினைக்காதீங்க. ஓரளவுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கக்கூடிய வருடமாக இருக்குது. மற்ற ராசிநாதனுடைய சஞ்சாரம் ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கண்டக சனிங்கிறது அஷ்டம சனியாக மாறுகிறார். அதே போல் குரு பகவானும் 12ஆம் பாவத்திலே கொஞ்சம் மறைவு ஸ்தானத்திலே வருகிறார். பிறகு ஜென்மஸ்தானத்திற்கும் வருகிறார். இந்த 2 விஷயங்கள் கொஞ்சம் சரியில்லாத சூழ்நிலைகள் இருக்கிறது. ஒரு நல்ல விஷயம் என்ன, ராகுவும் கேதுவினுடையனான பெயர்ச்சி அது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்குது. அடுத்து குருவினுடைய பார்வை அது ரொம்ப நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களுடைய 7ஆம் பாவத்தை பார்க்குறாரு, அடுத்து அட்டமஸ்தானத்தை கூட பார்க்குறாரு, 6ஆம் பாவத்தையும் பார்க்குறாரு. இதெல்லாம் ஒரு விசேஷமான பார்வைகளில் அவருடைய விஷயங்கள் நல்ல அமைப்பாக இருக்குங்க. முதல்ல கவனிச்சிங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் 5ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் ஆக இருக்கக்கூடியதான குரு பகவான், அப்புறம் புத பகவான், இருவரும் ஒருவருக்கு ஒருவர் 5ஆம் அதிபதி 11ல் போகிறாரு, 11ஆம் அதிபதி 5ல். இந்த பரிவர்த்தனா யோகம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அதுவும் 5-11 வம்ச அபிவிருத்தின்னு சொல்லிடலாம். வம்சம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குழந்தை பிறக்கிறது மட்டும்தான் வம்சமானா கிடையவே கிடையாது. உங்களுக்கு குழந்தை அதுவும் ஒரு வம்ச அபிவிருத்தி. இன்னொரு முக்கியமானது, உங்கள் குழந்தை, நீங்கள் ஒரு சிம்மராசிக்காரங்க, உங்கள் குழந்தைக்கு பையனுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குது, அல்லது பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குது, அல்லது பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்காமல் இருக்குது, அல்லது உங்கள் பேரனுக்கோ பேத்துக்கோ கல்யாணம் ஆகாமல் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, இது எல்லாம் மாற்றமாகி அவங்களுக்கு அந்த சுபகாரியம் நடக்கிறது. அல்லது உங்களுக்கு பையன் பிறக்கிறது, அல்லது உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் நடக்கிறது, அல்லது உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ குழந்தை பிறக்கிறது, அல்லது உங்கள் பேரனுக்கோ பேத்திக்கோ கல்யாணம் ஆகிறது, அல்லது பேரனுக்கோ பேத்திக்கோ குழந்தை பிறக்கிறது. இப்படின்னு அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கக்கூடியதில் எது தடையாக இருக்கோ அந்த தடை விலகும். அதற்கு இந்த 5-11க்கான பரிவர்த்தனா யோகம் உறுதுணையாக இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, குரு பகவானுடைய அனுகிரகம் குழந்தை பாக்கியத்துக்கு மிக முக்கியம். அதனால தான் கல்யாணம் ஆகும்போது குருபலன் வந்துருத்தா அப்படின்னு பாருங்க சாமின்னு பார்த்துட்டு கல்யாணத்தை செய்வாங்க. அதனால் குருபலன் மிக 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 அவசியம் எல்லாருக்கும், முக்கியமாக திருமணத்துக்கு. அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம் சிம்ம ராசிக்கு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுடைய ஜென்மத்திலேயே குரு பகவான் இந்த மாதம், அதாவது அக்டோபர் 20ஆம் தேதி வரார். அதை சொன்னேன் இல்லைங்களா. அதற்கு முன்பாக 12ஆம் பாவத்திற்கு வருகிறார். இந்த 12ஆம் இடத்திற்கு அதாவது அஷ்டமாதிபதி 12ஆம் இடத்திற்கு வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது கட்டவன் கட்டிடில் கிட்டிடும் விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அப்படியான ஒரு ராஜயோக அமைப்பை குரு மறையறாரு. ஆனால் அவர் அட்டமாதிபதி மறைகிறது நல்லது தானே, கெட்டவராக இருந்து ஒருவர் மறைவது நல்லது. அப்படியான ஒரு விபரீத ராஜயோக அமைப்பும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது. அதனால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் இருக்குங்க இந்த வருடத்தில். முக்கியமாக சனி பகவானை வழிபாடு பண்ணுங்க. அஷ்டம சனி அதே மாதிரி கண்டக சனி ரெண்டுமே இருக்குது. ஃபஸ்ட்டு கண்டக சனியில் ஆரம்பித்தாலும் அஷ்டம சனியில் தான் இந்த வருடம் முடியுது. அதனால் சனி பகவானை கும்பிடுங்க. உங்களுக்கு கீழ் அதிகாரியிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது ரொம்ப நல்லது.
அதே மாதிரி நல்ல ஒரு அமைப்பு இருக்குது, அதனால் எல்லாட்டும் ஒரு ரொம்ப இதுவாக இருந்திருப்போம் அப்படின்னு இல்லாமல் உங்களுக்கு கீழ் அதிகாரியிடம் அவங்கள கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது, அவங்களுக்கு சௌகரியங்களை செஞ்சு தர்றது, அவங்களுக்கு தேவைகளை கொஞ்சம் பூர்த்தி செய்கிறது, அவங்களுக்கு உண்டான வளர்ச்சிகளில் கொஞ்சம் ஏதாவது உங்களால் முடிஞ்ச ஒரு பங்களிப்பை செய்கிறது, இதை செஞ்சு வர்றது மிக மிக அவசியம். அதனால் கீழ் அதிகாரிக்கும் உங்களுக்கும் அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்படுறதை நீங்கள் தவிர்க்க முடியும். அதே மாதிரி நல்ல பலன்கள் உள்ளது. முக்கியமாக சக ஊழியர்களிடம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அதனால் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, பித்ருக்கள் முன்னோர்கள் வழிபாடை செய்யணுங்க. சிம்ம ராசிக்காரங்கன்னா பித்ருன்னு பிண்டஹஸ்தானுங்கிறதே வாக்கியமாக வரும் அவங்களுக்கு. ஏன் கவனிச்சிங்கன்னா, அவங்களுடைய பிண்டஹஸ்தமாகத்தான் நட்சத்திர தேவதையாக இருப்பாங்க. அதனால் முக்கியமாக அவங்க என்ன செய்யணும்னா, முன்னோர்கள் வழிபாடு கண்டிப்பாக செய்யணும். நீத்தார் கடனை கரெக்டாக செய்யணும். பித்தர்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் என்ன செய்யணுமோ செய்யணும். எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னா அவங்க கரெக்டாக செய்கிறாங்களாங்கிறத கவனிக்கணும். இல்லை செய்யலைன்னா அவங்கள யாராவது ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கறதுக்கோ அல்லது வருட சிரார்த்தம் செய்வதற்கோ என்ன உபகரணம் உங்களால் செய்ய முடியுமோ இதெல்லாம் செஞ்சு வாருங்க. நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு. அதனால் இந்த மாதிரி சொன்னக்கூடியதான் இந்த வழிபாடுகளை செஞ்சு வாங்க. ரொம்ப நல்ல பலன், உங்களுடைய பலன் உண்டு. அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா, பலரும் கேட்கக்கூடியதான ஒரு கேள்வி என்னென்னா, ஏன் சுவாமி சனி பகவான் என்னையே சென்டர் பண்ணி அட்டாக் பண்ணுறாரு, என்னையவே டார்ச்சர் பண்ணுறாரு, எனக்கு மட்டும்தான் இப்படி செய்வாரா அப்படின்னா நினைக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. சனி பகவான் அப்படிங்கிறவர் தர்ம கர்மாதிபதி. பல தடவை சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்கிறேன். தர்ம கர்மாதிபதியாக உள்ளவர் சனி பகவான். இந்த சனி பகவான் அப்படிங்கிறது நம்மளுடைய என்னென்ன சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மாக்கள் நாம் செய்திருக்கின்றோமோ அந்த கர்மாக்களுக்கு உண்டான ரெக்கார்டாக இருக்கிறது சனி பகவான்கிட்ட தான் இருக்குது. அதனால் நீங்கள் ஏதாவது தவறு செஞ்சுருக்கீங்க, ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அவருடைய தசாபுத்தி காலம் அல்லது அவருடைய 7.5 சனி காலம் வர்ற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுவார். அப்படியே விட்டுருவார் உங்களை. நீ செய்ப்பா, நீ செஞ்சுக்கிட்டே இருப்பா, நான் வரப்பா, அவங்ககிட்ட வரும்போது உன்னை பிடிச்சிக்கிறேன்ப்பான்னு அப்படியே உட்காந்துருப்பார். ரெக்கார்டை மட்டும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவருடைய சஞ்சார காலம் 7.5 சனி வர்றது, அதான் பாத சனி, ஜென்ம சனி, விரய சனி, இந்த மாதிரி என்னுடைய காலம், அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, இந்த மாதிரியான சனி காலங்கள் வருது இல்லையா, அல்லது அவருடைய தசைகள், புத்தி காலங்கள், இது வரக்கூடிய அமைப்பு. அது வரை அவர் பொறுத்துட்டு இருப்பார். அது வரும்போது என்ன பண்ணிடுவார், நீங்கள் என்ன நல்லது பண்ணியிருக்கீங்களோ அதற்கு உண்டான நல்லதை செய்வார். நீங்கள் என்னென்ன கெடுபலன் செஞ்சுருக்கோ அதுக்கு உண்டானதை அப்படியே ரிப்பீட் பண்ணுவார். அதனால் சனி பகவான் தனியாக உங்களுக்கு எந்த விதமான கெடுபலனும் தரப்போகிறதே கிடையாது. அவர் என்ன உங்கள் பக்கத்து வீட்டுக்காரரால், ஏற்ற வீட்டுக்காரரால், அது மாமனா, மச்சானா, அங்காளியா, பங்காளியா, உங்களையே அவர் இது பண்ணுறதுக்கு. அதனால் அவர் நீங்கள் செஞ்ச பாவ புண்ணிய ரெக்கார்டு அவர்கிட்ட இருக்குது. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதையே ரிட்டர்ன் அடிக்கிறார் உங்களுக்கு. வேறு ஒன்றுமே அவர் கிடையாது. அதனால் அதாவது ஞானசம்பந்தர் இதில் சொல்கிறது போல், ஆசரே நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. அதாவது சிவன் அடியார்களாக இருக்கக்கூடியவங்க முறைப்படி அவங்களுடைய தீட்சை பெற்று ஒரு நல்ல கர்மாக்களை எல்லாம் வைத்துக்கொண்டு நல்ல ஒரு சத் புருஷர்களாக வாழக்கூடிய அடியார்கள் ஆகியவங்களுக்கு அது ஏதோ ஒன்று, சிவபக்தனா சிவபக்தன், விஷ்ணு பக்தனா விஷ்ணு பக்தன், எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுறாங்களோ அந்த தெய்வ இதிலே முறைப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த நவகிரகங்களும் நன்மையே செய்யுன்றாங்க. அதனால தான் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, பாம்பு இரண்டும் உடனே ஆசிரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே அப்படின்னு ஞானசம்பந்தர் கோளறு பதிகத்தில் பாடுறாரு. அது மாதிரி நம்மளும் இறைவனை வழிபாடு செஞ்சு வந்தோம்னா அந்த நவகிரகங்கள் நமக்கு நன்மையே தரும், பூர்ணமான வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்லிக்கொண்டு, இந்த 2026 உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்ல சுபிக்ஷத்தையும் நல்ல ஏற்றமான சூழ்நிலைகளையும் வழங்க வேண்டும்படியாக பிரார்த்தனை செய்கிறேன். சிவாய நமஹ.